போரும் அமைதியும். இதன் ஆசிரியர் லியோ டால்ஸ்டாய். பாகம் 1, பகுதி 4. சின்ன இளவரசியின் கணவரான இளவரசர் ஆண்ட்ரூ பால்கோன்ஸ்கி மற்றொரு விருந்தாளியோடு அந்த சமயம் வரவேற்பு மண்டபத்தில் நுழைந்தார். அவர் மிகுந்த அழகான வாலிபர், மத்தியமமான உயரம், உறுதியான தெளிவான முகசாயல்கள். அவரை பற்றிய ஒவ்வொரு செய்தியும் அவருடைய சலித்து போன முகபாவத்திலிருந்து அவருடைய அமைதியான அளவோடு நடத்தையில் அவருடைய உற்சாகம் மிகுந்த சின்ன மனைவியின் குணங்களுக்கு நேர் விரோதமாக இருந்தன. அங்கு கூடியிருந்த ஒவ்வொருவரையும் அவருக்கு தெரிந்ததோடு மட்டுமல்ல, தொணதொணப்பான அவர்களுடைய சுபாவத்தையும் அறிந்திருந்தார் என்பது தெளிவாக தெரிந்தது. அதனால் அவர்களை பார்ப்பதோ அல்லது அவர்களுடைய பேச்சை கேட்பதோ அவருக்கு எரிச்சலாய் இருந்தது. அவருக்கு எரிச்சலாய் தோன்றிய முகங்களில் அவருடைய அழகிய மனைவியின் முகத்தை விட அதிகமான எரிச்சல் கொடுத்த முகம் வேறில்லை. எரிச்சலோடு அவளிடமிருந்து முகத்தை திருப்பினார். அந்த செய்கை அவருடைய முகத்தின் அழகை குறைத்தது. அன்னா பாவ்லானாவின் கையை அவர் முத்தமிட்டுவிட்டு அங்கிருந்த கூட்டத்தை கண்களை இடுக்கிக் கொண்டு கண்ணோட்டமிட்டார். நீ போருக்கு போகிறீரா இளவரசே என்று அன்னா கேட்டாள். பால்கோன்ஸ்கி பிரெஞ்சுக்காரர்கள் பேசுவதைப் போல பிரெஞ்சு மொழியில் ஜெனரல் குட்டோஜோ என்னை ஒரு மெய்காப்பாளனாக எடுத்துக்கொள்ள அன்பு கூர்ந்தார் என்று பதிலளித்தார். அப்படியானால் உமது மனைவி லீசா? அவள் கிராமத்திற்கு போவாள். உம்முடைய அழகான மனைவியின் சகவாசத்தை எங்களுக்கு கிடைக்க விடாமல் செய்வதில் உமக்கு வெட்கமாயில்லையா? அதுவரை அங்கு இருந்தவர்களிடம் எம்மாதிரி பேசிக்கொண்டிருந்தாலோ அதே பாணியில் தன் கணவனை பார்த்து மனைவி பேசலுற்றாள். ஆண்ட்ரி போனோபார்ட்டை பற்றியும் குமாரி சார்ஜை பற்றியும் என்ன அழகான கதை கோமகன் எங்களுக்கு சொல்லி கொண்டிருந்தார் தெரியுமா? ஆண்ட்ரூ இளவரசர் கண்களை இடுக்கி பார்த்துவிட்டு திரும்பிக் கொண்டார். இளவரசர் ஆண்ட்ரூ அந்த அறையில் நுழைந்ததிலிருந்து அவரை மகிழ்ச்சியுடனும் அன்பான பார்வையுடனும் கவனித்து வந்த பியர், இளவரசர் ஆண்ட்ரூ திரும்பி பார்ப்பதற்கு முன்னால் தம் கையை யாரோ தொட்டதற்காக முகத்தை சுளித்து கொண்டார். அவர் பியரின் மகிழ்ந்த முகத்தை பார்த்ததும் எதிர்பாராத விதத்தில் அன்பும் இனிமையும் கலந்த புன்முறுவல் காட்டினார். அப்படியா? ஆகவே நீர் கூட இந்த பெரிய உலகத்தில் இருக்கிறீரா என்று அவர் பியரை கேட்டார். நீர் இங்கு வருவீர் என்பது எனக்கு தெரியும் என்று சொல்லிவிட்டு, நான் இன்று இரவு உம்முடன் சாப்பாட்டிற்கு வருகிறேன், வரலாமா என்று தாழ்ந்த குரலில் அங்கு கோமகனின் காதை பிடித்து கேட்டுக்கொண்டுபவர்களுக்கு தொந்தரவு இல்லாத விதத்தில் பேசினார். இல்லை, முடியாது என்று சிரித்து கொண்ட, இந்த கேள்வியை கேட்க வேண்டிய அவசியமே இல்லை என்று காட்டும் விதத்தில் பியரின் கையை அழுத்தி இளவரசர் ஆண்ட்ரூ பதில் சொன்னார். அவர் இன்னும் கொஞ்சம் பேச விரும்பினார். ஆனால் அந்த சமயத்தில் இளவரசர் வசாலியும் அவர் குமாரியும் போவதற்காக எழுந்தபடியால் அந்த 2 இளைஞர்களும் எழுந்து அவர்கள் போவதற்கு வழிவிட்டார்கள். எங்களை மன்னிக்க வேண்டும் அருமை கோமகனே என்று இளவரசர் வசாலி பிரெஞ்சுக்காரரிடம் சொல்லி அவரை எழுந்திருக்க விடாமல் நட்பு முறையில் அவருடைய சட்டையை பற்றி கீழே இழுத்தி வைத்தார். தலைவரின் வேண்டாத விருந்து இங்கு தொடர்ந்து இருக்கக்கூடிய இன்பத்தை தடுக்கிறதோடு இம்மாதிரி உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கவும் நேரிட்டுவிட்டது. உங்களுடைய பரவசமான கூட்டத்தை விட்டு பிரிவதற்கு நான் மிகவும் வருந்துகிறேன் என்று அன்னா பாவ்லானாவை பார்த்து சொன்னாள். அவருடைய குமாரி இளவரசி ஹெலன் தன்னுடைய ஆடையை கொஞ்சம் தூக்கி கொண்டு நாற்காலிகளின் நடுவே நடந்து சென்றாள். அவளுடைய புன்னகை அவளுடைய அழகான முகத்தில் இன்னும் பிரகாசமாகவே வீசியது. அவள் அவரை கடந்தபோது உள்ளம் பொங்கிய அநேகமாய் அதிர்ச்சியடைந்த கண்களோடு பியர் அவளை நோக்கினார். என்ன ஒரு அழகு என்றார் இளவரசர் ஆண்ட்ரூ. அழகே உருவம்தான் என்றார் பியர்.
போகும்போது இளவரசர் வசாய்லி பியரின் கையை பற்றி அன்னா பாவ்லானாவை பார்த்து சொன்னார், எனக்காக இந்த கரடிக்கு வேண்டியதை கற்றுக்கொடும். 1 மாதம் முழுவதும் என்னுடன் இவன் தங்கியிருந்த போதிலும் இன்றுதான் முதலாக உயர் வட்டாரத்தில் இவனை பார்க்கிறேன். ஒரு இளைஞனுக்கு புத்திசாலி பெண்களின் வட்டாரத்தை விட வேறு அவ்வளவு அவசியமானது எதுவும் இல்லை. அன்னா பாவ்லானா புன்னகை புரிந்து பியரை அப்படியே செய்வதாக வாக்களித்தாள். அவருடைய தகப்பனாரும் வசாய்லி இளவரசரும் நெருங்கிய உறவினர் என்பதை அவள் கூறினாள். வயோதிக சித்தியுடன் உட்கார்ந்திருந்த வயதான சீமாட்டி அவசரமாய் எழுந்து வெளியறையில் இளவரசர் வசாலியிடம் நெருங்கினாள். அவளுடைய சோகமான இனிமையான முகத்தில் அவள் காட்டிக்கொண்ட சிரத்தையெல்லாம் திடீரென்று விலகியது. அந்த முகம் இப்பொழுது ஆவலையும் அச்சத்தையும் வெளியிட்டது. இளவரசி, என்னுடைய மகன் போரிஸை பற்றி என்ன என்று சொல்லிக்கொண்டு அவசரமாய் அவரை பின்தொடர்ந்தாள். பீட்டர்ஸ்பர்க்கில் நான் தங்க முடியாது. பாவம், என்னுடைய பையனுக்கு நான் போய் என்ன கூறலாம் என்பதை சொல்லும். இளவரசர் வசாய்லி தயக்கத்துடன் கேட்டுக்கொண்டிருந்தார். அந்த வயதான சீமாட்டிக்கு அதிக மரியாதை காட்டவும் இல்லை. அவருடைய பொறுமை கொஞ்சம் இழந்ததாகவும் தோன்றியது. கெஞ்சலான விண்ணப்பிக்கும் முறையில் அவள் புன்னகை காட்டி அவர் போய்விடாமல் தடுப்பதற்காக அவர் கையை பற்றி கொண்டாள். சக்கரவர்த்தியிடம் ஒரு வார்த்தை நீர் சொல்வதானால் உமக்கு என்ன இழப்பு வந்துவிடப் போகிறது? அப்படி நீர் சொல்லிவிட்டால் உடனே மெய்காப்பாளர் படைக்கு அவனை மாற்றிவிடுவார்கள் என்றாள் அவள். என்னை நம்புங்கள் இளவரசியே, என்னால் கூடியதையெல்லாம் நான் செய்ய தயார். ஆனால் சக்கரவர்த்தியை கேட்பது என்பது எனக்கு சிரமமான விஷயம். இளவரசர் காலிச்சின் மூலமாக ரூம்யாண்டின் சேவுக்கு விண்ணப்பிக்கும்படி உமக்கு கூறுகிறேன். அதுதான் சிறந்த வழியாக இருக்கும் என்று இளவரசர் வசாய்லி பதில் சொன்னார். அந்த வயதான சீமாட்டி ஒரு ட்ரூபெட்ஸ்காயா இளவரசி. ருஷ்யாவில் உள்ள சிறந்த குடும்பங்களில் ஒன்றை சேர்ந்தவள். ஆனால் அவள் ஏழை. வெகு காலமாக உயர் வட்டார தொடர்பிலிருந்து விலகியிருந்ததால அவளுடைய முன்னைய செல்வாக்கான தொடர்புகளை இழந்துவிட்டாள். மெய்காப்பாளர் படையில் தனது ஒரே மகனுக்கு வேலை தேடி தருவதாக இப்பொழுது பீட்டர்ஸ்பர்க்குக்கு வந்திருக்கிறார். இளவரசர் வசாலியை சந்திப்பதற்காகவென்றே அன்னா பாவ்லானாவின் வரவேற்பை வைபவத்திற்கு ஒரு அழைப்பை பெற்றுக்கொண்டு அங்கு வந்து உட்கார்ந்து கோமகனின் கதையை கேட்டுக்கொண்டிருந்தார். இளவரசர் வசாலியின் வார்த்தைகள் அவளுக்கு அச்சத்தை ஊட்டின. ஒரு காலத்தில் அழகாயிருந்த அவள் முகத்தில் கசப்பான தோற்றம் கவிந்தது. ஆனால் ஒரே ஒரு வினாடிதான். மறுபடியும் அவள் சிரித்துக்கொண்டே இளவரசர் வசாலியின் கரத்தை அழுத்தி பிடித்தாள். நான் சொல்வதை கேளுங்கள் இளவரசே. நான் இதுவரை உம்மிடம் எதையும் கேட்டதில்லை, எதையும் இனி கேட்கப் போவதும் இல்லை. என் தகப்பனாருக்கும் உமக்கும் உள்ள நட்பை பற்றி நான் எப்பொழுதும் சுட்டிக்காட்டியதும் இல்லை. ஆனால் இப்பொழுது கடவுளுக்காக என் மகனுக்கு இதை செய்யும்படி உம்மை கெஞ்சுகிறேன் என்று சொல்லிவிட்டு உம்மை எப்பொழுதும் ஒரு தர்ம தாதா என்றே நான் கொள்வேன் என்று அவசரமாக கூறினாள். இல்லை, கோபம் கொள்ளுதல் வேண்டாம். ஆனால் எனக்கு உறுதி கூறும். நான் காலிச்சினை கேட்டேன். அவர் மறுத்துவிட்டார். எப்பொழுதும் போலவே அன்புள்ளம் கொண்டவராய் இரும் என்று சொன்ன அவள் கண்களில் நீர் நிறைந்த போதிலும் சிரிப்பை காட்ட முயற்சி செய்தாள். கதவுக்கு அருகில் காத்து நின்ற இளவரசி ஹெலன் கவிகளின் வர்ணிப்புப்படி அமைந்த தன்னுடைய தோள்களை பார்த்து கொண்டு தன் அழகிய தலையை திருப்பி, அப்பா, நேரமாகிவிட்டதே என்று சொன்னாள். உயர் வட்டாரத்தில் உள்ள செல்வாக்கு என்பது மூலதனம். அந்த மூலதனம் அதிக நாட்கள் நிலைத்தல் வேண்டும் என்றால் அதை செலவிடுவதில் சிக்கனமாக இருத்தல் வேண்டும். இளவரசர் வசாலிக்கு இது தெரியும். அவரை வந்து கெஞ்சுபவர்களுக்கெல்லாம் அவர் சிபாரசு செய்ய ஆரம்பித்தால் அவர் தமக்கென்று ஒரு சிபாரசை கேட்பதற்கு சீக்கிரமாக முடியாமல் போய்விடும்.
அதனால அவருடைய செல்வாக்கை உபயோகிப்பதில் அவர் வெகு சிக்கனமாகவே இருந்தார். ஆனால் இளவரசி ரூட்பேட்ஸ்கயா விஷயத்தில் அவர் இரண்டாவது தடவையாக கொஞ்சம் மனசாட்சி உறுத்தியது போல உணர்ந்தார். அவள் அவருக்கு நினைப்பூட்டியதெல்லாம் முழுதும் உண்மை. அவருடைய பணித்துறையில் முதல் படி எடுத்து வைத்திருக்க அவளுடைய தகப்பனாருக்கு அவர் கடமைப்பட்டிருக்கிறார். தவிர அவளுடைய நடத்தையிலிருந்து ஒரு செய்தியாளர் கண்டார். அதாவது ஒரு முடிவிற்கு வந்துவிட்ட பெண்கள், அநேகமாக தாயார்கள், தங்கள் விரும்பியதை பெற்றாலொழிய அவர்கள் சும்மா இருக்கப் போவதில்லை. அவசியமானால் தங்கள் கோரிக்கையை தினந்தோறுமோ அல்லது ஒவ்வொரு மணியிலுமோ வற்புறுத்தி கொண்டு சண்டை போடக்கூட தயாராக இருப்பார்கள். அந்த கூட்டத்தை அவள் சேர்ந்தவள். இந்த காரணம் அவரை அசைத்தது. இளவரசர் தமது வழக்கமான உணர்வுடனும் எரிச்சலுடனும் கூடிய குரலில் பேசியதாவது, என் அருமை மிக்காலாவ்னா, நீர் கேட்கிறபடி செய்வது என்பது எனக்கு அநேகமாக முடியாத காரியம். ஆனால் உம்மிடம் எவ்வளவு அன்பு இருக்கிறது என்பதனை காட்டுவதற்காகவும் உனது தகப்பனாரை நான் எவ்வளவு மதிக்கிறேன் என்பதை காட்டுவதற்காகவும் அந்த முடியாத காரியத்தை நான் செய்து முடிப்பேன். மகன் மெய்காப்பாளர் படைக்கு மாற்றப்படுவான். இதோ கையடித்து சொல்கிறேன். உமக்கு திருப்திதானா? என் அருமை தர்மதாதா, இதைதான் நான் உம்மிடம் எதிர்பார்த்தேன். உம்முடைய அன்பு எனக்கு தெரியும். இளவரசர் போவதற்காக திரும்பினார். பொறுங்கள், ஒரு வார்த்தை. அவனை மெய்காப்பாளர் படைக்கு மாற்றியதும் அவள் தயங்கினாள். நீர் குட்டுஜோவுடன் நண்பராய் இருக்கிறீர். போரிஸை அவருக்கு உதவியாளனாக இருக்கும்படி சிபார்சு செய்யும். அப்புறம் நான் கவலையில்லாமல் இருப்பேன். அப்புறம் இளவரசர் வசாயலி சிரித்தார். முடியாது, அதற்கு நான் வாக்குறுதி கொடுக்க முடியாது. குட்டுஜோவ் படைத்தலைவராக நியமிக்கப்பட்டதிலிருந்து அவரை எப்படி தொந்தரவு செய்கிறார்கள் என்பது உமக்கு தெரியாது? மாஸ்கோவில் உள்ள சீமாட்டிகள் எல்லாம் தங்கள் குமாரர்களை அவருக்கு உதவியாளராக கொடுப்பதற்கு சதி செய்து இருக்கிறார்களே என்று அவரே என்னிடம் சொன்னார். விடமாட்டேன், வாக்கு கொடுங்கள். உம்மை போக விடமாட்டேன் என் தர்மதாதாவே. அப்பா, நேரமாகிவிட்டதே என்று அவருடைய அழகு மகள் முன்னால் சொல்லிய அதே குரலில் சொன்னாள். நல்லது, மறுபடியும் சந்திப்போம். வணக்கம். அவள் சொல்வதை கேட்டீரல்லவா? அப்படியானால் நாளை நீர் சக்கரவர்த்தியிடம் பேசுவீரல்லவா? கட்டாயமாக. ஆனால் குட்டுஜோவை பற்றி நான் வாக்கு கொடுக்க முடியாது. வாக்கு கொடுங்கள், வாக்கு கொடுங்கள் வசாயலி என்று அன்னா மிக்காலாவ்னா அவர் போகும்போது கெஞ்சினாள். அவள் முகத்தில் சினுங்குதல் சிறுமியின் புன்னகை தோன்றியது. ஒரு காலத்தில் அவளுக்கு அந்த புன்னகை இயற்கையாய் வருவதாக இருந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது அவளது கவலை நிறைந்த முகத்திற்கு அது மிகவும் பொருத்தமில்லாமல் இருந்தது. ஒருவேளை அவளுடைய வயதை அவள் மறந்திருக்கலாம். அவளுடைய வழக்கமான சுபாவத்தினால் பெண்களின் பழைய கைத்திறமைகளையெல்லாம் அவள் காட்டினாள். ஆனால் இளவரசர் அங்கிருந்து போனதும் அவளுடைய முகம் மீண்டும் உற்சாகமற்ற செயற்கை தோற்றங்களை காட்டியது. இன்னமும் கோமகன் பேசிக்கொண்டிருந்த அந்த கூட்டத்திற்கு திரும்பி வந்து உட்கார்ந்தாள். பேசுவதை கேட்பது போல பாசாங்கு செய்து அதை விட்டு எப்பொழுது வெளியே போகலாம் என்று காத்து கொண்டிருந்தாள். அவள் வந்த வேலை முடிந்துவிட்டது. பகுதி 4 முடிந்தது.